ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார். பெரியவாவிடம் வந்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு, எனக்கு தீராத நோயானது இருந்து கொண்டே வருகிறது, ஒரு நோய் குணமான இன்னொரு நோயானது வந்திருக்கிறது, தற்பொழுது சர்க்கரை நோயானது இருக்கிறது, இதற்கு முன்பாக கால்வலி மூட்டு வலி போன்ற ஏதாவது ஒரு நோயானது எனக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது சாமி. நோயே இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ நினைக்கின்றேன். இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால், எளிமையான பரிகாரம், நான் ஒரு ஏழ்மை, எனக்கு என்னால் முடிந்த ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் கூறுங்க சாமி என்கிற மாதிரி பக்தர் ஒருவர் கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடனே பெரியவா அவர்கள் இதற்கு ஒரு பரிகாரத்தை வழங்கியிருக்கிறார். நீ இந்த ஒரு பொருளை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா தினசரி தானமாக கொடுத்துட்டு வா, உனக்கு எந்த நோயுமே உன்னைய அண்டாது என்கிற மாதிரி பெரியவா கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல உடனுக்குடனே போடுகின்ற எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகாவரியை பற்றி அனைத்து செய்திகளையும் அவரது மகிமைகளையும் தொடர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் நெய்யை தானம் செய்ய வேண்டுமாம். அதாவது சாப்பாட்டிற்கு பயன்படுத்துவார்கள் அல்லவா, அந்த நெய், அந்த சுத்தமான நெய்யை நீங்கள் தானம் செய்ய வேண்டுமாம். இல்லாதவருக்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டுமாம். இருப்பவர்களுக்கு நீங்கள் சென்று தானம் செய்தால் அதில் எந்த பயனுமே கிடையாதாம். இல்லாதவர்களுக்கு அவர்களை கண்டுபிடித்து வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நெய்யை தானம் செய்ய வேண்டும். 20 ரூபா டப்பாவோ 30 ரூபா டப்பாவோ சும்மா சிறிய அளவுக்கு வாரத்திற்கு ஒரு முறை நீங்க இவ்வாறு நெய்யை வாங்கி கொடுத்தாலே போதுமா. உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுமா. நீங்க நெய்யை வாங்கி கொடுத்துட்டு சுவாமி, அதாவது மகாபெரிவா சொன்னான்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு நோய்கள் குணமாகலையே அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அதாவது நீங்க உடனே கொடுத்தீங்கன்னா உடனே குணமாகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோய் ஒவ்வொரு வீரியத்துல இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நோய் இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும், முத்துன ஸ்டேஜ்ல இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை பொறுத்து தான் நோய் குணமாகும். நீங்க உங்கள்கிட்ட நோய் குணமாகிற வரைக்கும் நீங்க நெய்யை தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பொழுதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற நோயானது உங்களை விட்டு ஓடிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இதை நீங்களும் செய்து வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தினர் யாராவது நோயால் துன்பப்படுகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி சென்று காசு செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லதே நினையுங்கள், அப்பொழுதுதான் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களது வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பதே வராது. நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது பணம் செலவாகி கொண்டேதான் இருக்கும். இருப்பதை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நல்ல மனசோட இருங்க. எதுக்குமே பொறாமப்படாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதே போன்ற மகாபெரிவா செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார். பெரியவாவிடம் வந்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு, எனக்கு தீராத நோயானது இருந்து கொண்டே வருகிறது, ஒரு நோய் குணமான இன்னொரு நோயானது வந்திருக்கிறது, தற்பொழுது சர்க்கரை நோயானது இருக்கிறது, இதற்கு முன்பாக கால்வலி மூட்டு வலி போன்ற ஏதாவது ஒரு நோயானது எனக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது சாமி. நோயே இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ நினைக்கின்றேன். இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால், எளிமையான பரிகாரம், நான் ஒரு ஏழ்மை, எனக்கு என்னால் முடிந்த ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் கூறுங்க சாமி என்கிற மாதிரி பக்தர் ஒருவர் கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடனே பெரியவா அவர்கள் இதற்கு ஒரு பரிகாரத்தை வழங்கியிருக்கிறார். நீ இந்த ஒரு பொருளை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா தினசரி தானமாக கொடுத்துட்டு வா, உனக்கு எந்த நோயுமே உன்னைய அண்டாது என்கிற மாதிரி பெரியவா கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல உடனுக்குடனே போடுகின்ற எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகாவரியை பற்றி அனைத்து செய்திகளையும் அவரது மகிமைகளையும் தொடர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் நெய்யை தானம் செய்ய வேண்டுமாம். அதாவது சாப்பாட்டிற்கு பயன்படுத்துவார்கள் அல்லவா, அந்த நெய்,
அந்த சுத்தமான நெய்யை வந்து நீங்கள் வந்து தானம் செய்ய வேண்டுமாம். இல்லாதவருக்கு நீங்கள் வந்து தானம் செய்ய வேண்டுமாம். இருப்பவர்களுக்கு நீங்க சென்று தானம் செய்தால் அதில் எந்த பயனுமே கிடையாதாம். இல்லாதவர்களுக்கு அவர்களை கண்டுபிடித்து வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவிற்கு நெய்யை வந்து தானம் செய்ய வேண்டும். 20 ரூபா டப்பாவோ 30 ரூபா டப்பாவோ சும்மா சிறிய அளவுக்கு வாரத்திற்கு ஒரு முறை வந்து நீங்க இவ்வாறு நெய்யை வாங்கி கொடுத்தாலே போதுமா. உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுமா. நீங்க வந்து நெய்யை வந்து வாங்கி கொடுத்துட்டு சுவாமி அதாவது மகாபெரிவா சொன்னான்னு சொன்னீங்களே, இப்போ வந்து எனக்கு நோய்கள் வந்து குணமாகலையே அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அதாவது நீங்க உடனே கொடுத்தீங்கன்னா உடனே குணமாகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோய் வந்து ஒவ்வொரு வீரியத்துல இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் வந்து இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும், முத்துன ஸ்டேஜ்ல இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை பொறுத்து தான் நோய் வந்து குணமாகும். நீங்க வந்து உங்கள்கிட்ட நோய் வந்து குணமாகிற வரைக்கும் நீங்க வந்து நெய்யை வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பொழுதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற நோயானது உங்களை விட்டு ஓடிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இதை நீங்களும் செய்து வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தினர் யாராவது நோயால் துன்பப்படுகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி சென்று காசு செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நல்லதே நினையுங்கள், அப்பொழுதுதான் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களது வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பதே வராது. நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது வந்து பணம் செலவாகி கொண்டேதான் இருக்கும். இருப்பதை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நல்ல மனசோட இருங்க. எதுக்குமே பொறாமப்படாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதே போன்ற மகாபெரிவா செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.